பதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம் சிங்கத்தின் கி ஜெய், ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். நாம் ஏற்கனவே பதிப்பாசிரியர் கொடுத்ததை நம்ம படித்தோம். அதாவது பரம சத்தியத்தை உணரவும் இந்த ஆன்ம ஞானத்தை தேடுபவர்களுக்கு பாகவதம் மிக உயர்ந்த தன்னுணர்வை பெறவும் பரம சத்தியம் கிருஷ்ணரை உணரவும் எளிமையான சிறந்த வழிகாட்டி நூலாக இது அமையும். இந்த பாகவதம் ரொம்ப சூப்பர். நமக்கு நிறைய எதுவும் தெரியணும்னு அவசியமே இல்லை. அப்படியே காதில் கேட்டாவே நமக்கு எளிமையாக புரிகிற மாதிரி இந்த பாகவதம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய். அப்படிப்பட்ட எல்லாமே ஒரு குரு மூலமாக கற்றுக்கொள்வது தான் சிறந்தது. அப்போ தான் நம்மளுக்கு புரியாத விஷயங்கள்லாம் புரியும். நாமளாக கற்பனையாக ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுட்டு நம்ம படித்தோம்னா தப்பான வழியில் போவோம். அந்த பாகவதம் ஸ்லோகத்துக்கு நாம் தப்பாக அர்த்தத்தை கற்பித்து பௌதிகமான விளக்கங்களால் நாம் குழம்பி போனோம்னா அந்த பகவானுடைய அனுக்கிரகத்தை பெற முடியாது. அந்த சாநித்தியம் முழுமையாக அனுபவிக்க முடியாது. அப்போ ஒரு குரு வழியில் போகும்பொழுது தான் நமக்கு பாதை திறந்து விடப்பட்டது. ஒன்றும் இல்லை, அந்த குரு வாக்கியத்தில் அப்படியே விஸ்வாசம் வச்சுட்டு அப்படியே கேட்டுகிட்டே போனோம்னா புரியாத விஷயம்லாம் புரியும். அது அனுபவபூர்வமாக நடைமுறைக்கு சாத்தியமாகும். சரி, இப்போ முகவுரை பார்க்கலாம். தற்போதைய மனித சமூகத்தின் தேவையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? மனித சமூகம் இப்பொழுது குறிப்பிட்ட நாடுகள் அல்லது சமூகங்கள் என்னும் பூகோள எல்லைக்கு உட்பட்டதாக இல்லை. முன்பை விட அது இப்பொழுது சிறிது தெளிவடைந்துள்ளது. உலகில் இன்று ஒரு நாடு, ஒரு மனித சமூகம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தின்படி ஆன்மீக பொது உடைமை கொள்கை மொத்த மனித சமூகத்தின் ஒருமையை மட்டுமல்லாமல் ஸ்ரீமத் பாகவதத்தின்படி ஆன்மீக பொது உடைமை கொள்கை மொத்த மனித சமூகத்தின் ஒருமையை மட்டுமல்லாமல் ஜீவராசிகளின் மொத்த சக்தியையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுடைய மொத்த சக்தியையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. இத்தேவையை சிறந்த அறிஞர்கள் உணர்ந்துள்ளனர். அதாவது ஞானிகள்லாம் உணர்ந்திருக்கிறாங்க. மனித சமூகத்திற்கு தேவைப்படும் இந்த ஒருமையை ஸ்ரீமத் பாகவதம் நிரப்பும். எனவே ஒருமை எனும் பொது நோக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அது ஜன்மாதி அஸ்ய யதக என்ற வேதாந்த சூத்திரத்துடன் துவங்குகிறது. அருமையான விஷயம். நம்மளுடைய சந்தோஷம் இழந்து நாம் ஏன் துக்கப்படுறோம்? அந்த வெற்றிடம், அதாவது நம்ம கவலை, நம்ம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத மனசு ஏன் வெற்றிடமாக இருக்கும்? அந்த வெற்றிடத்தை நிரப்பி மனசை சந்தோஷப்படுத்தக்கூடியது உண்மையான சந்தோஷம் என்னன்றது நம்ம அனுபவிக்க செய்யக்கூடியது இந்த பாகவதம். அதுதான் சொல்ல அந்த வெற்றிடத்தை நிரப்பும். அது அப்படிப்பட்ட மனித சமூகத்திற்கு தேவைப்படும் இந்த ஒருமையை ஸ்ரீமத் பாகவதம் நிரப்பும். அந்த ஒற்றுமையில் தான் சந்தோஷம் இருக்குது. ஏன்னா சகல ஜீவராசிகள்னு போது இங்கே ஆத்மா தான் சகல ஜீவராசிகளுக்குள்ள ஒற்றுமை இணையுது. மனித வர்க்கம் மட்டும் கிடையாது. ஆத்மா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மா இருக்குது. அந்த ஆன்ம நிலையை தெரிஞ்சிக்கும் போது தான் நாம் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இந்த தேக நிலையில் இருக்கிற வரைக்கும் நாம் சந்தோஷத்தை இழந்து தான் தவிப்போம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஜீவராசிகளின் மொத்த சக்தியையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. மனுஷன் மட்டும் கிடையாது. இத்தேவையை சிறந்த அறிஞர்கள், அதாவது ஞானிகள் உணர்ந்துருக்கிறாங்க. ஞானத்தினால, அந்த ஆன்ம ஞானத்தினால மனித சமூகத்திற்கு தேவைப்படும் இந்த ஒருமையை ஸ்ரீமத் பாகவதம் நிரப்பும்.
எங்கே ஒற்றுமையாவது ஆன்ம விஷயத்தில் எல்லாருக்குள்ளும் ஆத்மா இருக்குது அப்படின்ற ஆன்ம நிலையில் தான் ஒருமையாக எல்லாரையும் சமமாக பாவிக்க முடிகிறது. உடல் அளவில் இவன் மனுஷன், மிருகம், பறவைகள், பட்சிகள், மரங்கள், செடி கொடிகள் அப்படின்ட்டு பேதங்கள் பிரிக்கிறோம். மனுஷர்களுக்குள்ளும் பல பேதங்கள், இவன் அமெரிக்கன், இந்தியன் அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த பேதங்கள் நீக்கப்பட்டு ஒற்றுமை எங்கே உண்டாகுது அப்படின்னா ஆன்ம நிலையில் பார்க்கும்போது தான். அதுதான் இங்கே அழகாக சொல்கிறாரு. அந்த ஒருமையை ஸ்ரீமத் பாகவதம் நிரப்பும். எனவே ஒருமை எனும் பொது நோக்கத்தை அந்த பொது நோக்கத்தை அப்போ அந்த ஆன்ம நிலையில் பார்க்கும்போது பொதுவான இப்போ தான் நம்ம பொதுவாக பார்க்குறோம். இங்கே சுயநலமெல்லாம் அடிபட்டு போயிடுது. அந்த பொது நோக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அது பாகவதத்தில் முதல் ஸ்லோகம் ஜென்மாதி அஸ்ய யதக என்ற வேதாந்த சூத்திரத்துடன் துவங்குகிறது. புரியுதுங்களா? தற்போதைய மனித சமூகம் மறதி என்னும் இருளில் இல்லை. அது உலகமெங்கும் பௌதிக வசதிகள், கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகிய துறைகளில் வேகமாக முன்னேறியுள்ளது. உண்மைதான் இல்லையா? உலகமெங்கும் பௌதிக வசதிகள்லாம் பயங்கரமாக இருக்குது. கல்வியும் நல்லா பலவிதமான கல்விகள், லட்சக்கணக்கான படிப்புகள் இருக்குது. மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகிய துறைகளில் வேகமாக முன்னேறியுள்ளது. ஆனால் மனித சமூகத்தின் அமைப்பில் சில்லறை தொந்தரவு ஏதோ இருப்பதால் முக்கியமற்ற விஷயங்களுக்கு கூட முக்கியமற்ற விஷயங்களுக்கு கூட மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் நிகழ்கின்றன. அற்ப விஷயம் ஆனால் பெரிய சண்டை. காரணம்னா கலியுகம் இது. அதுதான் இங்கே சொல்கிறார். எல்லாம் கல்வியில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், பௌதிக வசதிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் மனசில் நிம்மதி இல்லை. சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பெரிய சண்டை. மனித சமூகத்தின் அமைப்பில் சில்லறை தொந்தரவு ஏதோ இருப்பதால் முக்கியமற்ற விஷயங்களுக்கு கூட மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் நிகழ்கின்றன. மனித குலம் எப்படி அமைதி, நட்பு மற்றும் செழுமை ஆகியவற்றில் ஒன்றுபட முடியும் என்பதற்கு ஒரு துப்பு தேவைப்படுகிறது. மனித குலம் முழுவதும் எப்படி அமைதியாக வாழுது? நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையா? அது எல்லாரும் ஒத்துமையாக நட்போடு வாழறதுக்கு நாடுகளுக்குள்ள சண்டை, நட்புறவு இல்லை. அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா எங்கேயோ ஒரு விஷயம் கோட்டை விட்டுட்டோம். அதை நிரப்புறதுக்கு தான் வந்திருக்கு ஸ்ரீமத் பாகவதம். நம்ம செழிப்பாக இல்லையே. அதான் சொல்கிறார், எப்படி அமைதி, நட்பு மற்றும் செழுமை ஆகியவற்றில் ஒன்றுபட முடியும். எல்லாரும் நட்புடையவர்களாக இருக்கணும், செழுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் என்பதற்கு ஒரு துப்பு தேவைப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் இத்தேவையை நிரப்பும். போதுமா? இந்த பாகவதம் படித்தா நமக்கு செழுமை உண்டாயிடும், அமைதி கிட்டும், எல்லாரையும் நட்புறவோடு பழக முடியும். சரி, அடுத்தது பார்க்கலாம். ஏனெனில் மனித சமூகத்தை ஆன்மீக வாழ்வில் உயர்த்துவதற்காகவே இது ஏற்பட்டுள்ளது. அங்கே தான் இருக்குது நிம்மதியே, அங்கே தான் நட்பு இருக்குது, அங்கே தான் செழுமை இருக்குது, பௌதிகத்தில் இல்லை. அதனால தான் இங்கே சொல்கிறார் பாகவதம் அப்படின்னு நம்மளை அழிச்சும் போது பாருங்க. மனித சமூகத்தை ஆன்மீக வாழ்வில் உயர்த்துவதற்காகவே இந்த பாகவதம் இது ஏற்பட்டுள்ளது. இதுன்னா இந்த பாகவதம் ஏற்பட்டுள்ளது நம்மளை உயர்த்துவதற்காக தான். ஷேமாயச்ச பவாயச்ச, நம்மளை பாதுகாப்பாக வச்சு பவாயக நம்ம உயர்த்துவதற்காக தான் இந்த பாகவதம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் கிருஷ்ணாவதாரமே, ராம அவதாரம், எல்லாமே பகவானுடைய அவதாரமே அதுதான். மாணவ பக்தரான பிரகலாத மகாராஜன் அசுர இயல்பு கொண்ட சமுதாயத்தை மாற்றுவதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சிபார்சு செய்வதால் இதை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அறிமுகப்படுத்த வேண்டும். அது இல்லாததால் தான் இன்றைக்கி பாலியல் பலாத்காரம்,
தவறான பழக்க வழக்கங்கள், இன்னும் கொள்ளைகள், பள்ளிக்கூடத்திலே ஸ்கூலில் படிக்கிற பசங்களை கொலை செய்கிறார்கள். தவறான பழக்க வழக்கங்கள்லாம். ஏன்னா உண்மையான கல்வி அன்றைக்கி குருகுலத்தில் பயின்ற கல்விலாம் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கெல்லாம் வயிற்றுப்பாட்டுக்கான கல்விகள் தான் இருக்குது. அதுக்காக தான் அந்த அசுரத்தன்மையான படிப்புகளை அன்றைக்கி ஹிரண்யகசிபுவே கொண்டு வந்தார். அப்போ இறைவன் இல்லை, நான் தான், ஹிரண்யகசிபு தான் இறைவன் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான நாஸ்திக கொள்கை. இது பிரகலாதனுக்கு பிடிக்கவே பிடிக்கல. நாராயண ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறார். அதான் பாகவத பாடம், பாகவத தர்மத்தை சொல்லி கொடுக்குறார். இதுதான் நம்மளை சந்தோஷப்படுத்தும். தவறான கல்விகளால் வழி மாறி தடம் புரண்டு சின்ன பின்னமாகிறது தான் மிச்சமாகும். வாத்தியார் முதல் கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கெட்டு குட்டி செவராக போகிறதுக்கு காரணமே உண்மையான கல்வி நமக்குள்ள இல்லை. பிரகலாதன் அசுர குழந்தைகளுக்கு சொல்கிறது தான் உண்மையான கல்வி. அது பாகவதம். இந்த பாகவத தர்மத்தை தான் சொல்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். மாணவ பக்தரான பிரகலாத மகாராஜன் அசுர இயல்பு கொண்ட சமுதாயத்தை, அதான் மெயின். அசுரர்களாக பிறந்தது முக்கியம் இல்லை, அசுர சுபாவத்தை விட்டு விடுங்கள். இன்றைக்கி மனுஷர்களுக்குள்ளே எவ்வளோ அசுரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தான் பகவான் அவதாரமே பண்ணல. ஒரு ராவணன் இருந்தான், ஒரு துரியோதனன் தான் அன்றைக்கி அழிச்சிட்டார். இன்றைக்கி எல்லாமே துரியோதனன், எல்லாமே ராவணன், அந்த கம்சன் இருந்தால் என்ன பண்ணுறது? யார் அழிக்கிறது? உலகத்தையே அழிக்கணும் அப்படின்னா கல்மஷ சித்தானாம். எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க. அதனால் சகடே நிகடே ஸ்திதா. அதை பார்த்து கொண்டு புண்டரிகாக்ஷன் தாமரைக்கண்களை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கார். அப்போது ஆனால் ஒரு வழி பண்ணணும். என்ன? அதுக்கு தான் ஸ்ரீமத் பாகவத வடிவத்தில் பகவான் அவதரித்தார். கலியுகத்தில் பகவான் சண்டை போட்டு அசுரர்களை அழிப்பதில்லை. அசுர சுபாவத்தை மாற்றுவதற்காக சைதன்ய மகாபிரபுவாக வந்து நாம சங்கீர்த்தனத்தை கொடுத்து நம்மை அசுர சுபாவங்களை, நமக்குள்ளே இருக்கிற அசுர சுபாவங்களை எடுத்து போடுகிறார். நாமல் தேவர்களாக, தெய்வீக குணங்கள் படைத்தவர்களாக மாற்றுகிறார். இதுதான் பாகவத தர்மம் காற்ற வழி. அப்போது கிருஷ்ணன் வந்த காலத்தில் சந்திரனுடைய பிரகாசம் போல துஷ்டர்களை அழைத்து சிஷ்ட பரிமாணம் பண்ணார். ஆனால் அதை விட அதிகமான பிரகாசம் வழி தான் புராணம் இருக்க சூரிய பிரகாசம். இந்த பாகவதம் புராணம் என்னென்னா நம்ம எல்லாருடைய மனசுலையும் சாந்தியை உண்டாக்கக்கூடியது, அமைதி நிலவ செய்யக்கூடியது. அதுதான் இங்கே சொல்கிறார். மாணவ பக்தரான பிரகலாத மகாராஜன் அசுர இயல்பு கொண்ட, அந்த இயல்பு தான் தப்பு. அசுரனாக பிறந்தது தப்பு இல்லை, அந்த இயல்பு தான் தப்பு. அசுர இயல்பு கொண்ட சமுதாயத்தை மாற்றுவதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை சிபார்சு செய்வதால் இதை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அறிமுகப்படுத்த வேண்டும். இன்றைக்கி சில மகாத்மாக்கள்லாம், சில பிரபுக்கள்லாம் போய் ஸ்கூலில் சொல்லிக்கூட வேண்டான்றாங்க, தவிர்க்கிறாங்க. தெரியுமா? மற்ற சினிமா பாட்டு போட்டு பசங்களை டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. ட்ராமான்ற பேரில் இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸில் அதில் வந்து பசங்களுக்கு சினிமா பாட்டுகளை போட்டு, வேஷங்களை போட்டு டான்ஸ் ஆடி ஜோடியாக டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. இதெல்லாமா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறது, சினிமா பாட்டுக்கெல்லாம் போட்டு ஸ்கூலில். ஆனால் பாகவதம், பகவத்கீதை இது மாதிரி விஷயங்களில் உள்ள நுழையே விட மாட்டேன்ட்டாங்க. இல்லைங்க, அதெல்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க. அவங்க இது ஒரு மத பிரச்சாரம் மாதிரி ஆகிடும், அது தப்பாயிடும், அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு மறுக்கிறாங்களாம். சில இஸ்கான் டிவோட்டிஸ் சொல்லி குறைப்படுறாங்க. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. அசுரத்தனமான இயல்புகள் தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சினிமா பாட்டுங்க, பாடல்கள், ஆடல் காட்சிகள், அதுவா? அப்போ மனசை கெடுக்கிறதுக்காக ஒத்துழைக்கிற இந்த சமுதாயம் மனசை பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான பாகவத பாடங்களை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் ஏன் வரலை?
ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க? மனசு ரொம்ப வெறுப்பாக இருக்குது தெரியுமா இதை நினைக்கும் போது. மற்ற பாடங்கள் நீ படித்தா அப்படி பாகவத பாடம் மெயினாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி உள்ளே நுழைய முடியலைங்க. ஒரு கல்லூரிக்குள்ளே இதை போய் பிரச்சாரம் பண்ண முடியல. பள்ளிக்கூடங்களில் போய் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல முடியல. அது வேறு மாதிரி ட்ராக்கில் அவங்க எடுத்துக்கின்னு வேறு மாதிரி ட்ராக்கில் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இது சிபார்சு செய்யணும் அப்படின்னு சில பிரபுபாதா நடைமுறைப்படுத்தினார். வெளிநாட்டிலெல்லாம் கூட நடைமுறைப்படுத்தினார், எல்லாம் பண்ணார், எல்லாம் பண்ணாமல் ஒன்றும் போல். நம்ம இந்தியாவில் தான் கடைசியில் எங்கேருந்து நம்ம ஆன்மீகம் உற்பத்தி ஆச்சோ, பக்தி உற்பத்தி ஆனதோ, இந்த இடத்துல தான் நம்ம நிலைச்சு நிற்க முடியல இந்த பக்தியில். ரொம்ப இதான் ஒரு பெரிய கொடுமை. கெட்டதுக்கு எந்த அளவுக்கு எல்லாம் அலோடு இருக்கோ இந்த கலியுகத்தில், நல்லதுக்கு அலோடே கிடையாது. அதாங்க இங்கே சொல்கிறாரு பாருங்கள், இதை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அறிமுகப்படுத்த வேண்டும். உண்மைதான், முடியலையே. என்றைக்கோ பிரபுபாதா சொல்லிட்டு போயிட்டார், ஆனால் இன்றைக்கி முடியலையே. எவ்வளோ இன்றைக்கி இஸ்கான் டிவோட்டிஸ்க்கு காத்துன்னு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லையும் நீங்கள் எடுங்க, உங்கள் கையில் காசு கேட்கல, பணம் கேட்கல, எதுவும் கேட்கலங்க, எங்களை அலோட் பண்ணுங்கள் இந்த ஸ்கூல்ஸில். இது போல் பெரிய பெரிய பள்ளிக்கூடம் எல்லாம் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடு, இவ்வளோ பணம் கொடு, நாங்கள் கேட்கல. எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்குங்கன்ட்டு கேட்குறாங்க இஸ்கான் டிவோட்டிஸ். நாங்கள் சங்கீத்திரம் பண்ணிட்டு ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு போகிறோம், எங்களை அலோட் பண்ணணும். நோ, இது மத பிரச்சாரம் மாதிரி ஆகிடும், வேறு மாதிரி என்னென்னவோ சொல்கிறாங்க. அப்போது ஒரு பிரபு அப்படியே வருத்தத்தோடு இந்த யூடியூப்பில் சொல்கிறார் ஒருத்தர், எங்களை நுழைய விட மாட்டுறாங்க, நான் என்ன பண்ணுறது, நாங்கள் ஸ்கூல்ஸில் போய் சொல்லணும் ஆசைப்படுறோம், இந்த குழந்தைங்கள்லாம் இப்படி கெட்டு போதே தவறான கொள்கைகள் படிப்புகளால். இவ்வளோ நல்ல விஷயம், இந்த பாகவத தர்மத்தை உள்ள நிறைய விஷயம்னா இந்த குழந்தைங்க நல்லா வளருமே. சின்ன குழந்தைகளே கௌமாரம் ஆச்சரியத் பிராக்ஞா, புத்திமான் இளமையிலேயே பாகவத தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே ஸ்கூல்ஸில் இந்த பாகவதம் புகுத்தினா அந்த குழந்தைங்க நல்லா வளருமே செழிப்பா. அது கெடுக்கிறாங்களே, எங்கள் மனசு ஆதங்கம் தாங்க முடியாமல் போய் கேட்குறோம், எங்களுக்கு அலோட் பண்ண மாட்டாங்களே, ஸ்கூல் உள்ள நுழைய விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபு, ஒரு இஸ்கான் டிவோட்டி கதறார். அப்போ ஸ்கூல்ஸ்லேயே கிடையாதுன்னா காலேஜஸ்லாம் முடிஞ்சு போச்சு. அரட்டை, ரவுடிசம் இல்லையா, அப்புறம் ரேக்கிங்கு, ஒரே அட்டகாசம். ஆனால் இத்தனைக்கு நாலேஜ் உள்ளவங்கள்லாம் கூட, விஷயம் தெரிஞ்சவங்களாம் கூட இப்படி தவறான இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. நல்ல புத்திசாலிகளாக பேசுகிறாங்க, ஆனால் இந்த பாகவத தர்மத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்கன்னு நினைக்கும் போது தான் அங்கத்தில் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. எவ்வளோ புத்திசாலித்தனமாக இன்றைக்கி இளம் வாலிப பசங்க பெண்கள்லாம் அழகாக பேசுகிறாங்க, நல்லா அருமையாக நல்ல புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்க, நல்ல நாலேஜோடு இருக்காங்க. ஆனால் அவரெல்லாம் கூட இந்த பாகவத தர்மத்தை அக்செப்ட் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. மற்றதெல்லாம் பாஸ் ஆகிடுறாங்க அவங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும். ஆனால் இந்த பாகவத தர்மத்தை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. வருத்தமாக இருக்குது. சரி, அதனால் அதுதான் சொல்ல, கௌமாரம் ஆச்சரிய பிராக்ஞா தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷ ஜென்மம் ததவி அத்ருவம் அர்த்ததம். என்ன மாதிரி ஸ்லோகம் தெரியுமா இது? அப்படியே படிச்சுனே வரேன். இது என் விளக்கங்கள்லாம் வேண்டாம், அப்படியே பிரபுபாத விளக்கமே போதுமானது. இறை உணர்வற்ற இந்த நாகரிகத்தில் அடிப்படை கொள்கைகள் இல்லாதது தான், அடிப்படை கொள்கை கூட ஒரு நாகரிகம் இல்லாத கொள்கைகள் இல்லாதது தான் மனித சமூகத்தின் வேற்றுமைக்கு காரணமாகும். பகவான் அல்லது சர்வசக்தி படைத்த ஒருவர் உள்ளார், அவரிடமிருந்து தான் அனைத்தும் தோன்றுகின்றன, அவரால் அனைத்தும் பராமரிக்கப்படுகின்றன, மேலும் அவருக்குள்ளேயே அனைத்தும் ஓய்வெடுக்கின்றன. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். அதாவது அசுர இயல்பு கொண்ட சமுதாயத்தை மாற்றுவதற்கு ஸ்ரீமத் பாகவதம் சிபாரிசு செய்யப்படுது. கௌமாரம் ஆச்சரிய பிராக்ஞை, ஒரு புத்திமானவன் இளமையிலேயே பாகவத தர்மத்துக்கு தர்மான் பாகவதான் இக, இந்த உலகத்திலே நம்ம பாகவத தர்மத்துக்கு கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா மனுஷ ஜென்மமே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். 84 லட்சம் ஜீவராசிகளில்
கோடிக்கணக்கான பிறவிகளாக பிறந்து சுழண்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ மனுஷ ஜென்மா ஏதோ ஒரு ஜென்மா கிடைக்குது. அப்போ 84 லட்சம் ஜீவராசிகளில் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அசுரர்களாக தேவர்களா, கந்தர்வலா, யக்ஷர்களா, கிண்ணறலா, உரகர்களா, மிருகங்களா, மாடா, பன்றியா, எத்தனையோ ஜீவராசிகள், 84 லட்சம் ஜீவராசிகள். அதில் மனுஷ பிறவி கிடைச்சதே பெரிய பாக்கியம். ஏன்னா மனுஷ பிறவியில் தான் நீ ஆன்மீக சாதனை பண்ண முடியும். மற்ற பிறவிகளில் நீ பண்ணவே முடியாது. தேவர்களுக்கே இந்த பர்மிஷன் கிடையாது. ஏன்னா அவர் சுகபோகங்கள் அனுபவிக்க முடியும். அவர் ஆன்மீக சாதனை பண்ணணுன்னா இந்த கர்ம பூமிக்கு வந்தாகணும். இந்த பூமிக்கு வந்தால் தான் அவங்க பண்ண முடியும். மனுஷனுக்கு தான் இந்த பாக்கியம் கொடுத்துருக்கார் பகவான். அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனுடைய ஆயுளும் பார்த்தா ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது. 100 வயசுன்னு சொல்கிறமே தவிர 100 வயசு யாரும் முழுமையாக வாழறதில்லை. டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துன்னா 32 வயசில் போய்ட்டுன்றாங்க, 40 வயசில் போய்ட்டுன்னு. அப்போது அத்ருவம் நிலையற்றதாக இருக்கிறது. ஆனால் அர்த்ததம் இதில் நாம் ஜென்மாவை கரையேற்றிக்க முடியும், பகவானை உணர முடியும். அதை புரிஞ்சுக்கணும். சரி, இந்த இறை உணர்வற்ற இந்த நாகரிகத்தில் அடிப்படை கொள்கைகளை இல்லாததுதான் மனித சமூகத்தின் வேற்றுமைக்கு காரணமாகும். பகவான் அல்லது சர்வ சக்தி படைத்த ஒருவர் உள்ளார். அவரிடமிருந்து தான் அனைத்தும் தோன்றுகின்றன. அவரால் அனைத்தும் பராமரிக்கப்படுகின்றன. மேலும் அவருக்குள்ளேயே அனைத்தும் ஒடுங்கி ஓய்வெடுக்கின்றன. புரியுதுங்களா? பகவான்களின் தான் எல்லாமே படைத்து காத்து அழிக்கப்படுகிறது. பௌதிக விஞ்ஞானம் மிகவும் பற்றாக்குறையான முறையில் சிருஷ்டியின் ஆதி மூலத்தை கண்டுபிடிக்க முயன்றுள்ளது. இந்த பௌதிக விஞ்ஞானம் இருக்கே, விஞ்ஞானிகள்லாம் அந்த மிகவும் பற்றாக்குறையான முறையில் சிருஷ்டியின் ஆதி மூலத்தை கண்டுபிடிக்க முயன்றுள்ளது. எதுவுள்ள இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலையோ வச்சு இப்போ ஆதி மூலத்தவே கண்டுபிடிச்சிட முடியுமா இவங்க ஆராய்ச்சினால்? என்ன தான் இவங்க லேப் டெஸ்ட் வந்து அணுவாக எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் பகவானை கண்டுபிடிச்சிட முடியுமா? முடியாது. அப்போது போதாது. இந்த சாதனங்கள்லாம் போதாது. விஞ்ஞானத்தினால் ஓரளவு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஆதி மூலமாகிய பகவானை கண்டுபிடிக்க முடியாது. அது மூலம் புரிஞ்சிக்கணும். அவருடைய அந்த அறிவு போதுமானதாக இல்லை. மிகவும் பற்றாக்குறையான முறையில் சிருஷ்டியின் ஆதி மூலத்தை கண்டுபிடிக்க முயன்றது. ஆனால் அனைத்திற்கும் ஆதி மூலம் ஒருவர் இருப்பது உண்மைதான். இந்த ஆதி மூலம் ஸ்ரீமத் பாகவதத்தில் நியாயமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் விவரிக்கப்படுகிறார். எப்படி? நிரூபணத்தோட இப்படிப்பட்ட ஒரு ஆதி மூலம் இருக்கிறத நிரூபணம் பண்ணுறது பாகவதம். உன்னால் மறுக்கவே முடியாது. அப்படி நியாயமாக நமக்குள்ள அதிகாரப்பூர்வமாக, அதாவது உன்னை ஸ்ட்ராங்காக உன்னை நிரூபித்து காண்பிக்கிறேன். இப்படி ஒரு ஆதி மூலம் இருக்கிறது அப்படி நிரூபித்து காண்பிக்கிறது. மறுக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாதங்களாலேயோ உன்னுடைய தர்க்கங்களாலேயோ மறுக்க முடியாத அளவுக்கு இந்த பகவான் கிருஷ்ணரை நிரூபித்து காண்பிக்கிறது இந்த பாகவதம். உன்னால் மறுக்கவே முடியாது. அப்படி பாகவதம் ஸ்ட்ராங்காக அடிக்குது, அவ்வளோ அதிகாரப்பூர்வமாக. அதுதான் இங்கே சொல்கிறேன். நியாயமாக அதிகாரப்பூர்வமாக விவரிக்கப்படுகிறார், உன்னால் மறுக்க முடியாத அளவுக்கு. அப்போது இவன் வந்து நாஸ்திகனா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு குருஷீட பரம்பரையில் ஒரு மகான்கள் வாக்கில் கரெக்டான உண்மையான ஒரு வைஷ்ணவர் வாக்கில் அவன் வந்து சங்கமம் வந்துட்டான்னா அவன் எப்படியாப்பட்ட நாஸ்திகன் ஆனாலும் அவன் கிருஷ்ண பக்தி பண்ணியே தீரணும். நிறைய இந்த இஸ்கானில் பார்த்தா வாலிப பசங்கள் தான் நிறைய வராங்க. இளம் வாலிப பெண்கள் வாலிப பசங்க தான் பார்த்து நிறைய கவர்றாங்க. ஏன்னா இவர்கள் தான் அட்வான்ஸாக யோசிக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஒரு ஞானத்தில் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு மறுக்கவே முடியல, உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஈஸியாக வந்துடுறாங்க. கொஞ்சம் மந்தமாக இருக்கிறவங்களுக்கு தான் இதுவாகிறதில்ல. இளம் வாலிப பசங்க இளமையாக வாலிப பெண்கள்லாம் என்னென்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க இல்லையா, அவர்கள் வந்து மூளை டக்குன்னு நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும், உடனே யோசிப்பாங்க, கரெக்ட்
அப்படி சொல்லிட்டு ஓகே இது எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கே, பர்ஃபெக்டாக இருக்கே இது அப்படி சொல்லிட்டு நிறைய வாலிப பசங்கள் தான், வாலிப பெண்கள் ஆண்கள் தான் இந்த இஸ்கானில் பார்த்தா நிறைஞ்சிருப்பாங்க. வயசான கொஞ்சம் மந்தமாக இருக்கிறவங்களாம் தான் விலகி இருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஈஸியாக உள்ள வச்சிட்டார் ஸ்ரீல பிரபுபாதா, எல்லாரையும் கவர்ந்துட்டார். ஏன்னா உண்மையை சொன்னால் அப்புறமா நீ அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். சத்தியம் பரம் தீமகி, நியாயமானதாக அது உண்மையானதாக இருந்தால் நீ அதை மறுக்க முடியாது. அப்படி அதிகாரப்பூர்வமாக உனக்கு அடித்து சொல்லும்போது நீ என்ன பேச முடியும்? ஒன்றும் பேச முடியாது. அப்போ நான் நீ கிருஷ்ண பக்தி வா, அந்த ஆனந்தத்தை பிரத்யக்ஷமேவ தர்சிதம், அந்த கொள்கைகளை அதை நடைமுறைப்படுத்தி அந்த சுத்தபத் நீ அந்த அந்த முறைகளை சரியாக கடைப்பிடிக்கும் போதே நீ பியூரிஃபை ஆகிறத நீ உணர்வை, உனக்குள்ளே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அப்போ பிரத்யக்ஷமேவ தர்சிதம், உனக்கு நேரடியாக இந்த நாம சாண்டிங் பண்ண அந்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும், 16 மாலை அந்த சாண்டிங் பண்ணி முடித்த போது ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அப்போ அந்த பியூரிஃபிகேஷன் உனக்குள்ளே அது உணரும் போது இவ்வளவு அருமையாக இருக்கே. அப்போது நீயா உணர்ந்துட்ட பிறகு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நீ தொடர்ந்து அந்த கிருஷ்ண பக்தி அதிகமாக பண்ணணுன்ற ஆர்வம் உனக்குள்ளே அந்த குரு அனுக்கிரகத்தினால சரியான, எப்பவுமே நமக்கெல்லாம் ஏன் பக்தி வரல அப்படின்னா நம்ம சரியான வழிமுறையில் பக்தி பண்ணாதனால தான் நம்ம அந்த பக்தியில் நிலைக்க முடியல. உலக விஷயத்தில் மயங்குது மனசு. ஆனால் உலக விஷயத்துடைய மயக்கத்தை நீக்கி பகவத் விஷயத்தில் அந்த கவர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய பக்தியில் நிலைக்க யாரால் செய்ய முடியும்? ஒரு குருநாதனால், அதாவது அந்த உண்மையான வைஷ்ணவர்களால் செய்ய முடியும். அவருடைய தபஸுனால் அவரை பியூரிஃபிகேஷன் பண்ண முடியும். அந்த முறையை கரெக்டாக அனுஷ்டானம் பண்ணால் நீ வீட்டில் இருந்தே கூட பக்தி பண்ணலாம். அந்த பூஜை முறைகளை கரெக்டாக பகவான் நைவேத்தியம், பகவானுக்கு அந்த ஆரத்தி எடுக்கிறது, துளசி வழிபடுறது, இந்த முறைகள்லாம் பர்ஃபெக்டாக பண்ணும்போது நீ பியூரிஃபிகேஷன் ஆகும்பொழுது காலையில் மங்கள ஆரத்தி, துளசி ஆரத்தி இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணும்போது நீ என்னன்னா உனக்கு உடனே நீ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். பிரத்யக்ஷமே தர்சிதம். அப்போ அந்த ஆன்ம சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற அந்த இளைஞர்கள் எல்லாமே அப்படியே இந்த இஸ்கானில் அடிக்ட் ஆயிடுறாங்க. தாங்கள் உணர்கிறார்கள் அந்த அனுபவத்தை. அருமையாக இருக்கே, ஆஹா சூப்பர். அப்போ எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க. இந்த பகவத்கீதை படிக்கும்போது அப்படியே பார்த்தா அனுபவபூர்வமாக இருக்குது, உண்மையாகவும் இருக்குது. யாருக்கு கசக்கும்? அதனால தான் இங்கே சொல்கிறார், ஸ்ரீமத் பாகவதம், இந்த ஆதி மூலம் ஸ்ரீமத் பாகவதத்தில் நியாயமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் விவரிக்கப்படுகிறார். அதுதான் மெயின். அதனால தான் எல்லாமே ஈஸியாக புரிகிற மாதிரி, அதுவும் அதான் ஒரு குருநாதரால் தான் அவள் புரிய வைக்க முடியும். வியாசர் சொன்ன வாக்கியத்தை அப்படியே நம்ம எடுத்து படித்தோம்னா, சான்ஸ்கிரிட் படித்தோம், நம்மளுக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியாது. எளிமையான வார்த்தைகளால் அதுவும் நடைமுறைப்படுத்தி காண்பிக்கும்போது நம்ம மாட்டின்னு தான் ஆகணும். குருநாதர்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் ஆதி மூலத்தை அறிவதற்கு மட்டுமல்லாமல் அவருடனான நமது உறவையும், அதான் அங்கே உறவை நம்மளுக்கு குருநாதர்னா ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறது தான் குருனுடைய வேலையே. அந்த லிங்க் பண்ணி வைக்கிறது தான். எது குருநாதருடைய வேலை என்னன்னா, ஆஞ்சநேயர் எப்படி சுக்ரீவனையும் ராமனையும் கையை பிடிச்சி அக்னி பிரதட்சணம் பண்ண வச்சு சேர்த்து வச்சாரோ, அதுதான் குருநாதர் வேலையே. நம்மளை கொண்டு போய் கிருஷ்ணங்களை சேர்த்துடணும். இதுதான் ஸ்ரீல பிரபுபாதானுடைய வேலையே. அவங்கள சேர்த்து வச்சுன்னா அவர் கடமை முடிஞ்சுது. நான் எதுக்கு வந்தேன்னா அந்த வேலை முடிஞ்சுது. அப்படி லிங்க் பண்ணும்போது அந்த கையை பிடிச்சி விடும்போது ஒரு சுகம் கிடைக்கும் பாருங்க. அந்த பிரம்மானந்தம், அந்த கிருஷ்ண அனுபவம், அப்பா உண்மையிலே பிரபுபாதா அப்படியே நம்ம தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற காரணம் என்னென்னா இதுதான் காரணம். அந்த அனுபவத்தை கொடுத்துட்றார். நீ இந்த உடம்புலடா இவ்வளோ துன்பங்கள் பட வேண்டியது இல்லைடா, நீ கிருஷ்ண சேவையில் இருக்கும்பொழுது பாடுறா எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, நீ ஆன்மாடா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கிருஷ்ணனோட கையை பிடிச்சி விட்டுறாருன்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம ரிலாக்ஸேஷன், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது ஆஹா, அதுதான் இங்கே ஸ்ரீல பிரபுபாதா செய்கிறார். குருநாதர்கள், அவருடைய சிஷ்யர்களாகிய ஜெயபத்ர மகாராஜ், அவருடைய டிசிபிள்ஸ் எல்லாமே இந்த காரியத்தை தான் செய்கிறாங்க. இந்த மக்கள், இந்த ஜீவாத்மாக்களை பரமாத்மாவோட கையை பிடிச்சி விட்டுறாங்க. அவ்வளோதான், நீயே ஆச்சு பகவான் ஆச்சு போவா அப்படின்ட்டு.
அந்த குருமார்களுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக அவர்களுக்கு நம்ம விழுந்து விழுந்து சேவிக்கிறோம், குருவனுடைய பாடல்களை பாடுறோம். சம்சாரதாவ நலிடலோகா, அந்த காருண்யம், அந்த கருணையை நம்ம என்னன்னு சொல்கிறது? குருநாதருடைய கருணை. பகவானிடத்தில் இப்படி சேர்த்து வச்சு நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாரே, அதுதான் இங்கே பாருங்கள். அவருடனான நமது உறவையும், நீ பகவானை விட்டு நீ பிரிஞ்சு வந்துட்ட, பகவானுக்கு நமக்கும் பிரிக்க முடியாத உறவு இருக்குது, அதை நீ மறந்துட்ட, நான் பிடிச்சி சேர்த்து விட்டுட்டேன். மறுபடியும் பிரிஞ்ச நம்ம ஜீவாத்மாக்களை அந்த பரமாத்மாவோட சேர்த்து வைக்கிறது தான் குருனுடைய வேலையாம். அது பிரபுபாதா சேரலாம். செய்யும்போது நம்ம அந்த இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் பெற்றுவிட்டால் மறுபடியும் இந்த பௌதிக சந்தோஷத்தில் வருவோமா? ஐயோ, இதில் சந்தோஷம் தேடி துக்காலையும் அசாஸ்பதம், இது துக்கம் நிறைஞ்சதாச்சே, சே என் இடமே வேறவாச்சே, என் ஐடென்டிஃபிகேஷனே தப்பாச்சே, நான் அந்த உடம்புன்னு நினச்சது, பரமாத்மாவுக்கு அல்லவா நான் சேவை செய்ய வேண்டியவன், இதெல்லாம் உண்மையான சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லி அவர் காட்டி கொடுக்கும்போது, கண்ணை திறந்து விட்ட போது குருநாதர் நம்ம இருட்டை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. கண்ணை திறந்து விட்ட போது அப்பா சுதந்திரமாக பகவான்களை மாட்டிக்கின போது தான் இப்போ தான் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன். நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னு இந்த குடும்ப கவலைகளில் முழுகும்போது நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன் இந்த குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும். இதுதான் குருநாதர் வரணுன்றது, பிரபுபாதா வரணுன்றது. அவர் அப்படியே வேண்டுகிறார்கள். ஒவ்வொரு ஆஸ்திரேலியாவில் போனால், அமெரிக்காவில் எல்லாம் அவர் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் அப்படி சொல்லி வரவேற்கிறாங்க அவரை. சில பிரபுபாதுக்கு ஜெய். அப்போ ஜெய பிரபுபாத் ஜெய பிரபுபாத் ஜெய பிரபுபாத் ஸ்ரீல பிரபுபாத். அந்த பிரபுபாத் பாடி அவர் வரவேற்கிறாங்க பாருங்கள், பூமாரி பொழிஞ்சு. ஏன்னா என்னமோ ஒரு பெரிய ஆனந்தத்தையே கொண்டு வர்றாரு, அந்த ஆனந்த கடல் அப்படியே கொண்டு வர்றாரு அவர். அந்த கிருஷ்ணனை கொண்டு வர்றாரு, அப்படியே நம்மளுக்கு குத்துற போகிறார் அந்த கிருஷ்ணனை. அந்த கிருஷ்ண ஆனந்தத்தில் அப்படியே நம்ம மிதக்க போகிறோம். அவர் சொல்கிற அந்த வாக்கியங்கள், அந்த குரு வாக்கியங்கள், அந்த சித்தேதே குரு வாக்கியஷு, அது சித்தத்தை என்னமோ பண்ண போகுது. நம்ம அது நல்லா தெரிஞ்சு போச்சு. அவருக்கு எல்லாருக்கும் பகவத்கீதை லெக்சர் கொடுக்கும்போது என்னமோ பண்ண போகிறாரு நல்லா தெரிஞ்சு போச்சு. பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டார். அவர் லெக்சர் கேட்கும்போது ஒரே வார்த்தை தான் அடிப்பார், நீ யார்? நீ இந்த உடம்பா ஆத்மாவா? ஃபஸ்ட்டு நோ இந்த கேள்விலாம் கேட்க இருக்கட்டும். முதல்ல ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு, நீ யார்? நீ அதில் ரேஸ்கல்ஸ் அப்படின்னு அதனால மூடத்தனம், மற்றதெல்லாம் மூடத்தனம். நீ பேசுறதெல்லாம், நீ உடல் நிலையிலேருந்து பேசுறது எல்லாமே தப்பு. குறைவான புலன்கள் கொண்டு நீ பேசுறதெல்லாம் தப்பு. நீ ஃபஸ்ட்டு நீ யார் அதை சொல்லு ஃபஸ்ட்டு. அங்கே அப்படியே தெளிவுக்கு அப்படியே தெளிவாக இருக்கும் அவருடைய வார்த்தைகள். நறுக்குன்னு அடிப்பார், கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அவர் வார்த்தை. வளவளன்னு என்ன மாதிரிலாம் இப்போ வளவளன்னு பேசுகிற மாதிரி பேச மாட்டார், நெத்தி அடிப்பார். இதுக்கு பதில் சொல்லு நீ, அப்புறம் நீ பேசு. அப்போ என்ன பண்ண, சரணாகதி அடைஞ்சு தான் அவனும் குருநாதர்களை, பிரபுபாதாக்களை. அப்புறம் அவர் பேச்சுக்கு பதிலே பேச முடியாது. எல்லாம் அந்த ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தா பார்த்துன்னு இருப்பாங்க. ஆமாம்ப்பா, இவர் சொல்கிறது கரெக்டு தான்ப்பா. அட கடவுளே, இது இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாமல் போச்சு. எல்லாத்துக்கும் குரு வரணும். குரு வந்தால் தான், அது வரைக்கும் நீ என்ன பணத்தையும் கிடையாது, பேசிங்க தான் நீ படுப்போ. குருநாதர் வந்துட்டார்னா பேச்சு கட்சிலாம் கப்சிப்பு, பேச்செலாம் அடையணும், கப்சிப்புன்னு ஆகிடுவேன். ரெண்டாவது பேச்சு பேசவே முடியாது உன்னால். அந்த குருனுடைய தபஸ், அவர் அப்படி ஒரு வார்த்தை சறுக்குன்னு அந்த கோபமாக 2 வார்த்தை அவர் சொன்னாருன்னா, இதுக்கு சொல்லு பதில், நீ யார்? அப்புறம் அதுக்கப்புறமா நீ இந்த தேக நிலையில் அப்புறமா நீ பேசுறதெல்லாம் அபத்தம். ஆன்ம நிலையிலேருந்து இப்போ பேசி பார்க்கலாம், ஒன்றுமே பேச்சு வரலையே. நீ யார்? கிருஷ்ணனுடைய அம்சம். மமை வம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. வேறு லெவலுங்க அவருடைய வார்த்தை. இப்போ நான் பேசுறது தப்புங்க, ஏன்னா அந்த எனக்கு என்னவோ அந்த பிரபுபாதனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த அனுபவத்தில் ஏதோ நான் கொஞ்சம் அதிகமாக அவசியம் பேசிட்டேன். ஆனால் நான் அப்படியே படிச்சுன்னு போகணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த பிரபுபாதனுடைய வாக்கியங்கள் நெஞ்சை தச்சுது பார்த்தீங்களா, அந்த அனுபவத்தோடு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அந்த பூரண அறிவை அடிப்படையாக கொண்டு பக்குவம் அடைவதற்கான நமது கடமையும் கூட அறிவதற்கு உரியதாகும். என்ன கடமை இருக்குது நம்மளுக்கு?
பக்குவம் அடையணும். அந்த பக்குவம் அடையறதுக்கான கடமை நமக்கு பெரிய கடமையாக அதான். நம்ம பணம் சம்பாதிக்கிறது, மனைவி சம்பாதிக்கிறது, குழந்தை குட்டிகளை சம்பாதிக்கிறதோ இல்லை சொத்து சுகங்களை சம்பாதிக்கிறதோ மட்டும் நம்ம கடமை கிடையாது. அதை விட பெரிய கடமை என்ன கடமை? பகவானுடனான நமது உறவையும் மற்றும் இப்பூரண அறிவை அடிப்படையாக கொண்டு பக்குவம் அடைவதற்கான தமது கடமையும் கூட அறிவதற்கு உரியதாகும். இந்த 2 கடமை ரொம்ப முக்கியம். பகவானை விட்டு நம்மளாம் பிரிஞ்சிருக்கிறோம். ஆதி காலத்தில் பகவானோடு நம்ம இணைஞ்சு தான் ஆனந்தமாக இருந்தோமா. இந்த உலக இச்சைகளில் மயங்கி நம்ம பகவானை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம். இது புறஞ்சின பாக்கியத்தில் வரும். அந்த லிங்க், அந்த துண்டிக்கப்பட்ட அந்த உறவை மீண்டும் இணைப்பதற்காக தான் குருநாதர்கள் வராங்க. குரு மூலமாக தான் அதை இணைக்க முடியும். நீயா இணைச்சிக்க முடியாது. நீ குற்றவாளி, நீ மகா பாவி, நிறைய கோடிக்கணக்கான ஜென்ம பாவங்கள் பற்றி நான் போய் பகவான் பக்தி பண்ணுறேன்னா பகவான் ஏற்றுக்க மாட்டான். ஒரு பியூரிஃபையான ஒரு ஹிருதயம், சுத்தமான ஒரு குருநாதர் மகாத்மா ரெக்கமெண்டேஷன் பண்ணார்னா இந்த ஜீவாத்மா பகவான் ஏற்றுப்பார். பாஸ். இப்போ உனக்கு பாகவத அனுபவம் ஏற்படும், இப்போ உங்களுக்கு கிருஷ்ண அனுபவம் ஏற்படும், இப்போ உங்களுக்கு கிருஷ்ண பக்தி உனக்குள்ளே உண்டாகும், உனக்கு ஆத்ம ஞானம் உனக்குள்ளே பிரகாசிக்கும். எதனால்னா சித்தேதே குருவாக்கியேஷு பிரகாசேதோ பிரகாசேதோ. ஹிருதயத்தில் அந்த ஞானம் பிரகாசிக்கும் குருநாதரால், ஸ்ரீல பிரபுபாதாவால். அவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பக்தர்கள் மூலமாக தான் பகவானை அணுக முடியும். நாமெல்லாம் பகவானுக்கு நேர்மாறான குற்றங்களில் புரிந்தவர்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்கள் நம்ம நேரடியாக பகவானை அணுக முடியாது. ஒரு குரு, பரிசுத்தமான ஒரு குரு தான் நம்மளை, இந்த அசுத்தமாக இருக்கிற நம்மளெல்லாம் பியூரிஃபை பண்ணி பகவான்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அவரால் தான் நம்ம பகவானோட உறவை, நமக்குள்ளே பகவானுக்குள்ள உறவை இணைக்க முடியும். அப்போது இந்த 2 கடமை நமக்கு உண்டு. என்னென்னா பகவானுடைய உறவை நாம் புதுப்பிச்சுக்கிறது, அதே சமயத்தில் இந்த பூரணமான அறிவை பக்குவம் அடையறதுக்கு நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடமையும் கூட அறிவதற்கு உரியதாகும். இது சம்ஸ்கிருத மொழியில் உள்ள சக்தி வாய்ந்த ஞான நூலாகும். இது பாகவதம் சம்ஸ்கிருதத்தில் உள்ள சக்தி வாய்ந்த ஞான நூலாகும். ஆனால் எளிமையான தமிழில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாதா இங்கிலீஷில் எளிமையாக டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கார். அந்த இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் தமிழ் அருமையாக இருக்கும். இது இப்பொழுது விரிவான விளக்க உரையுடன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. யார்? பிரபுபாதாவால். சரி, இதை கவனமாக படிப்பதாலேயே அது நம்மளுக்கு இப்போ தமிழில் கிடைக்குது. இது கவனமாக படிக்கணுமா, ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் ஜாக்கிரதையாக படித்தோம்னா, கவனமாக படிப்பதனாலேயே நாஸ்திகர்களின் தாக்குதல்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் அளவிற்கு. இந்த கலியுகத்தில் நாஸ்திகம்தான் அதிகம் இல்லையா? அவர்கள் தான் எல்லாத்துலேயும் இருக்காங்க, எல்லா துறைகள்லையும் இருக்கிறாங்க. அப்போ நாஸ்திகர்களின் தாக்குதல்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் அளவிற்கு இறைவனை பற்றி ஒருவர் பரிபூர்ணமாக அறிந்து கொள்வார். இறைவனை பற்றி பரிபூர்ணமாக அறிந்து கொள்ளும் பொழுதே நீ நாஸ்திகரின் தாக்குதல்களிலிருந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறாய் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதான் இங்கே சொல்கிறார். நாஸ்திகர்களின் தாக்குதல்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் அளவிற்கு இறைவனை பற்றி ஒருவர் பரிபூர்ணமாக அறிந்து கொள்வார். இதற்கு மேலாக இதை படிப்பவரால் மற்றவர்களையும் பகவானை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும். இதை படித்து நீங்கள் கேட்குறீங்களே, இதனால் மற்றவங்களாகிய நீங்கள்லாம் கூட பகவானை ஏற்றுக்கொள்ளும். எல்லாரும் கேட்குறவங்க, எல்லாமே படிக்கிறவங்க கேட்குறவங்க எல்லாரும் பகவானை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் உங்களால். நீங்கள் 4 பேருக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லும்போது. ஸ்ரீமத் பாகவதம் ஆதி மூலத்தை பற்றிய வர்ணனையுடன் துவங்குகிறது. பாகவதம் தொடங்கும் போதே இது ஸ்ரீல வியாசதேவர் இயற்றிய வேதாந்த சூத்திரத்திற்கு அவரே அவருடைய நம்பகமான விளக்க உரையாகும். மேலும் இதெல்லாம் நம்பலாமா, பகவானத்தை இருக்கானா, இது எல்லாம் வேணாம். இந்த வேதாந்த சூத்திரத்துக்கு உங்களுக்கு விளக்கம் புரியலன்னா கவலைப்படாதீங்க, பாகவதம் படிங்க, ஈஸியாக விளக்கம் புரியும். இப்போ நீங்கள் வேதாந்த சூத்திரத்தை படித்தாச்சு, வேதத்தை படித்தாச்சு, சகல சாஸ்திரங்களையும் படித்தாச்சு, பாகவதம் படித்தாலே. ஆமாம். அப்போது
வேதாந்த சூத்திரத்துக்கு அவரே அவருடைய நம்பகமான விளக்கு உரையாகும். வேறு எந்த விளக்குறையும் வேதாந்தத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு நாம் படிக்கக்கூடாது. பாகவதம் தான் அதுக்கு தான் தெளிவாக கொடுத்துருக்காரு வியாக்கியானம், அதுதான் படிக்கணும். இப்போ உபநிஷத்துக்கள்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதாந்தம் தானே உபநிஷத்துக்கள்லாம், அதனுடைய விளக்கம்தான் பாகவதம். பாகவதம் படித்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக புரியும் உபநிஷத்துக்கெல்லாம். மேலும் இறை உணர்வின் மிக உயர்ந்த நிலவரை படிப்படியாக 9 காண்டங்களாக இது மலர்கிறது. இறை உணர்வின் மிக உயர்ந்த நிலை வரை, உயர்ந்த நிலை எது? கிருஷ்ணன் அடையிறது 10ஆம் ஸ்கந்தம், அது வரைக்கும் படிப்படியாக 9 காண்டங்களாக இது மலர்கிறது. திவ்யமான இந்த ஞான நூலை படிப்பதற்கு உரிய ஒரே தகுதி என்னவென்றால், அதுதான் அதை சொல்லுங்க, முதல்ல அதை சொல்லுங்கள். அது என்ன தகுதி வேணும் அதை சொல்லுங்கள். ஒரு சாதாரண நூலை ஒழுங்கற்ற முறையில் இங்கும் அங்குமாக படிப்பது போல் அல்லாமல், சரி, எப்படி படிக்கணும்? ஒரு சாதாரண நூலை இங்கே கொஞ்சம் படிக்கிறது, கட்சியில் கொஞ்சம் படிக்கிறது, நடுவில் கொஞ்சம் எடுத்து படிக்கிறது, அது மாதிரிலாம் படிக்கக்கூடாது. இதுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் இந்த பாகவதத்துக்கு. இது ஒரு சாதாரண நூலை ஒழுங்கற்ற முறையில் இங்கும் அங்குமாக படிப்பதை போல் அல்லாமல் கவனத்துடனும், இது ஏன்னா பிரபுபாதா ஆச்சார்கள் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் வியாக்கியானத்தோட ஆச்சார்கள் வழியில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. இதை நம்ம ஏடாகூடமாக படித்தோம்னா அவர்கள் கொடுத்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடும். அவர்கள் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கரெக்டாக கொடுத்துருக்காங்க, மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அப்படி வியாக்கியானம். ஏன்னா பாகவதம் அப்படி கொடுத்துருக்காரு வியாசர், சுகாச்சாரம் அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னும் எளிமையாக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அப்படியே மாற்றாமல் அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த முறைப்படி போனால் தான் நமக்குள்ளே அந்த பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்கும். நாமளாக ஏடாகூடமாக படித்தோம்னா அப்போது உதாசீனப்படுத்தணும். அங்கே கொஞ்சம் படிக்கலாம், இது கொஞ்சம் நம்மளுக்கு எது அதை பிடிக்க கொஞ்சம் படிக்கலாம், இது கொஞ்சம் படிக்கலாம், இதில் என்ன சொல்லிக்குது அப்படி கிடையாது. பக்தியோட மதிப்பு கொடுத்து மரியாதையோடு ஆரம்பத்துலேருந்து இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணும். என்ன தான் சொல்லியிருக்கு படிக்கணும். படித்து பார்த்தா தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ குருநாதருடைய எதுக்காக எழுதினாரோ அந்த சங்கல்பம் நிறைவேறும். சரி, இந்த திவ்யமான இந்த ஞான நூலை படிப்பதற்குரிய ஒரே தகுதி என்னவென்றால், ஒரு சாதாரண நூலை ஒழுங்கற்ற முறையில் இங்கும் அங்குமாக படிப்பதை போல் அல்லாமல் கவனத்துடனும் ஆரம்பத்திலிருந்து படிப்படியாகவும் எதை ஒருவர் படிக்க வேண்டும் என்பதாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் 9 காண்டங்களை படித்து முடிக்கும் பொழுது ஒருவர் நிச்சயமாக இறை உணர்வு பெற்ற ஆத்மாவாக, எப்படி இந்த பாகவதத்தை முதல் காண்டத்திலிருந்து 9ஆம் காண்டம் படிக்கிறதுக்குள்ளவே அவன் எல்லாம் தயாராகிடுவான். சிறந்த பக்தனாக பிரகாசிப்பான், அவன் சிறந்த பக்குவமுடையவன் ஆகிடுவான். அவ்வளோ விஷயங்கள் இந்த பாகவத்தில் இருக்குது. ஒரு தெளிவு உண்டாயிடும். சிறந்த கிருஷ்ண பக்தனாக பிரகாசிப்பான். புரியுதுங்களா? அப்போ இந்த 9 காண்டங்களுக்குள்ள என்னென்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆவது காண்டத்தில் கிருஷ்ணனை நெருங்கிறதுக்கான தகுதிகள், தசமஸ்ய விசுத்தியர்த்தம், அந்தளவுக்கு பரிசுத்தமாக நம்ம இந்த 9 காண்டங்களில் நம்ம பரிசுத்தமாடுவோம். கிருஷ்ணனுடைய லீலைகளை புரிந்து கொள்ளும் தகுதிகளை நாம் பெறுவோம். அப்போ பகவானை தூய கிருஷ்ண உணர்வோடு, தூய பக்தியோடு கிருஷ்ண பக்தி நம்ம பண்ணும்பொழுது பகவானுடைய அருள் சாட்சாத்காரம், பகவானுடைய தர்சனம் எல்லாமே நமக்கு ஆகிடும். இந்த பாகவதத்திலேயே எல்லாம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்படி படித்தா பாகவதத்தில் உள்ள பல்ஸ்ருதிகள்லாம் நமக்கு பலிக்கும். அதுதான் இங்கே சொல்கிறது. ஒழுங்கற்ற முறையில் இங்குமங்கமாக படிப்பதை போலல்லாமல் கவனத்துடனும் ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக இதை ஒருவர் படிக்க வேண்டும் என்பதால் ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் 9 காண்டங்களை படித்து முடிக்கும்போது, 9 ஸ்கந்தங்களும் படித்து முடியும்போது 10ஆவது ஸ்கந்தத்தில் கிருஷ்ண பக்தியில் நாம் பிரவேசிக்க தகுதியுடையவர்களாகும். அதை படித்து முடிக்கும் பொழுது ஒருவர் நிச்சயமாக, எவ்வளோ கேரண்டியாக சொல்கிறார் பாருங்கள், நிச்சயமாக இறை உணர்வு பெற்ற ஆத்மாவாக மாறும் முறையில் என்னுள் அதன் மூல சம்ஸ்கிருத ஸ்லோகம், தமிழ் உச்சரிப்பு வடிவம், பதவுரை, மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆகியவற்றுடன் ஒழுங்குபடுத்தப்பட்டு உள்ளது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள் மகாத்மாக்கள். பிரபுபாதா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பாருங்கள். எவ்வளோ இது சாதாரணமாக எழுதிட முடியுமா புஸ்தகத்தை? நம்மளால் ஒரு புஸ்தகம் எழுத முடியுமா? மக்களுக்கு எப்படி ரீச் ஆகும்? ஒரு பாமரம் கூட படித்தா
ஆனாவனா தெரியாதவங்க கூட ஏதோ காதில் கேட்டால் அவனுக்கும் புரிகிற மாதிரி, படிக்கிறவங்க படிக்கட்டும், படிக்க தெரியாதவனா அதை கேட்டாலே போதும். இப்படி பதமாக இந்த ஸ்லோகத்துக்கு அவன் விளக்க உரை கேட்டான்னா அவன் ஈஸியாக புரிஞ்சுப்பான். அவன் கிருஷ்ண பக்தியில் 9 காண்டங்கள் கேட்டு முடிக்கும்போது அவன் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிவோட்டியாக அவன் மாறியிருப்பான். சிறந்த கிருஷ்ண பக்தனாக அவன் மாறியிருப்பான். இதில் சந்தேகமே கிடையாது. அப்படி ஒரு பியூரிஃபை ஆகிருப்பான் அவன். படிப்பறிவு இல்லாதவன் நான் சொல்கிறேன், படித்தவன் இல்லை. படிக்கிறது கேட்டாவே, சிரவணம் பண்ணியிருந்தாவே, சிரவணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்தளவுக்கு எளிமையாக வார்த்தைக்கு வார்த்தைக்கு அர்த்தம், அதில் பொருளுரை எல்லாமே கொடுத்துருக்கு. நாம் அந்த பத உரை, மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆகியவற்றுடன் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. பர்ஃபெக்டாக இருக்குது. நாம் என்ன பண்ணணும்னா, உண்மையிலே சொல்ல போனால் படிப்பறிவு இல்லாத தான் வேணும். ஏன்னா கொஞ்சம் அறிவு இருந்தால் கூட தன்னுடைய சொந்த கருத்துக்களை உள்ள நுழைச்சிடுவோம். இப்போ நான் கூட இந்த அனுபவத்தை கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தே தவிர இது கூட வேண்டாம் அப்படியே நான் படிச்சுனே போயிடலாம். இருந்தாலும் இதில் உள்ள முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இல்லாட்டி நான் பேச மாட்டேன். சரி, ஓகே. அப்படியே பாருங்கள். பொருள் ஆகியவற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. 10வது காண்டம் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான செயல்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது. அதனால் பாகவதம் எப்படி படிக்கணும்? ஃபஸ்ட்டு கேண்டோலேருந்து இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரையும் பொறுமையாக படிக்கணும். அப்படி படிச்சுட்டே போனோம்னா தான் அந்த 10வது காண்டை படிக்கும்போது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் நிலையில் நம்ம இருப்போம். சரி, 10வது காண்டம் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான செயல்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது என்பதால் கோலோகத்தில் நடக்கக்கூடிய லீலைகள்லாம் இந்த பூலோகத்திலே பகவான் நடத்தி காட்டியிருக்கார் பிருந்தாவனத்தில். அப்போ நேரடியான தொடர்போடு நாம் பெறுகின்றோம். அந்த பகவான் லீலைகளில் நாம் பங்கு கொள்கிறோம். அதை படிக்கும்போதே அந்த அனுபவம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது என்பதால் அது முதல் 9 காண்டங்களிலிருந்து முற்றிலும் வேறானதாகும். அந்த 10வது காண்டத்தை நேரடியாக எடுத்தவொடனே 10வது காண்டம் படித்தா ஒன்றுமே புரியாது. ஆமாம், இந்த முறை இருக்குது. அந்த ஒரு முறையில் போனால் தான் ஒன்றும் இல்லை. ஒரு எல்கேஜி பையன் வந்து நேரம் நான் பிஏ எக்ஸாம் எழுதுறேன்னு சொன்னான், நடக்குமா? அது பாசிபிளா? ஒரு எல்கேஜி படிக்கிற ஒரு 5வது சரி 5th படிக்கிற பையன் நம்ம நான் பிஏ லெசன்லாம் எடுத்து கொடுத்தா அவன் படித்தானா அவனுக்கு புரியுமா? அவன் அந்தளவுக்கு பாசிபிளா? இல்லை ஒரு எம்ஏ புஸ்தகத்தை கொடுத்தா அவன் படிப்பானா? எக்கனாமிக்ஸ்லாம் கொடுத்தா படிப்பானா? இஸ்லாம் அவனுக்கு ஒன்றுமே புரியாது. 5வது படிக்கிற பையனுக்கு போய் அப்போ நீ 6வது 7வது 8வது இதெல்லாம் படித்து அப்புறம் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணால் தான் 10வது +1 +2லாம் படித்து அப்புறமா தான் நீ அந்த படிப்பை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய தகுதி பெறுகிறாய் இல்லையா? அது மாதிரி தான் பாகவதம் 9 கிளாஸ் தாண்டணும். அப்போ தான் 10வது கிளாஸில் நம்ம பாஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட் எக்ஸாமில் இல்லையா? பப்ளிக் எக்ஸாமில் 10வதுல பாஸ் பண்ணணுன்னா 10வது காண்டம் படிக்கணும்னா அது 9 கிளாஸ் 9 வருஷம் நல்லா எல்லாத்துலேயும் ஸ்கில்லாக இருந்தால் தான், நல்லா படித்தா தான் 10வதுல பாஸ் பண்ண முடியும். பௌதிகமாக சொல்கிறேன். ஆனால் அதே தான் பாகவதத்துலேயும் நாம் 9 காண்டங்களை நல்லா தரோவாக படிக்கணும், பொறுமையாக படிக்கணும், அவசரமே இல்லை. 10வது காண்டம் பரமபுருஷன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான செயலும் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது என்பதால் அது முதல் 9 காண்டங்களிலிருந்து முற்றிலும் வேறானதாகும். அந்த 10வது படிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். அது முதல் 9 காண்டங்களை படிக்காமல் அந்த பக்குவம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிற அளவு பக்குவம் வராது. 10வது காண்டத்தின் பயனை ஒருவரால் கிரகிக்க முடியாது. நீ நேரடியாக 10வது காண்டம் படித்தா அதான் வேறு மாதிரி வேறு லெவலான அனுபவம் கிடைக்குது. சரி வச்சலாம் வராது. அதுக்கான பக்குவத்தை கொடுக்கறதுக்கு 9 காண்டம் படிக்கணும். அதுதான் 10வது காண்டத்தின் பயனை ஒருவன் கிரகிக்க முடியாது. இந்நூல் 12 காண்டங்களில் பூர்த்தி ஆகிறது. 12 காண்டம் தான் இதில், 12 ஸ்கந்தம் பாகவதம். ஒவ்வொரு காண்டமும் சுதந்திரமானது என்றாலும் அவற்றை ஒவ்வொன்றாக ஆரம்பத்திலிருந்து படிப்பது நல்லது. சூப்பர். இதுதான் குரு வழிகாட்டுதல். பர்ஃபெக்டாக இருக்கும். அது சொன்னார்னா நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு நம்ம கோல் அடைஞ்சிடலாம், லட்சியத்தை அடைய முடியும். இல்லை நாம் தான் தோண்டித்தனமாக நான் என்ன இப்படி தான் படிப்பேன் அப்படி தான் படிப்பேன், நம்ம எனக்கு சுதந்திரம் நான் இஷ்டப்படி தான் படிப்பேன்னு சொன்னால் அப்போது இந்த பாகவதத்தினுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியாது.
உண்மையான அனுபவம் ஆனந்தம் பெற முடியாது, உண்மையான பக்குவத்தை அடைய முடியாது. ஒரு குருநாதர் சொல்லிட்டானா அதுக்கு அப்பீலே கிடையாது, ரெண்டாவது பேச்சு பேசவே கூடாது. ஒரு குருநாதர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதுக்கு ரெண்டாவது பேச்சு ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கேட்கக்கூடாது. அவர் சொன்னாங்கன்னா ஒரு காரணம் இருக்கும். இது இப்படி செய், இப்படி செய், இப்படி படி, இப்படி படிச்சுட்டு அப்புறம் வா, உனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களாம் அனுபவஸ்தர்கள், அவங்களாம் குரு வழியில் குருஷீட பரம்பரையில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க. அவங்களாம் நாமளாம் இப்போ தான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் பாகவதம் படிக்க ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய கொள்கைகள்லாம் தப்பு. நீ 1000 பேசினாலும் இப்படி செய்து இப்படி பாராயணம் பண்ணுவா உனக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக பர்ஃபெக்ஷன் கிடைக்கும், ஒரு பூர்ண நிலை நமக்குள்ளே உண்டாகும். அப்போது என்ன சொல்கிறது, சுதந்திரமானது தான், எங்கன்னா படிக்கலாம் தான் பாகவதம். இப்போது ராமாயணம் மாதிரி ஒரே கதையாக இல்லாமல் பாகவதம் வந்து என்னென்னா, இப்போ வாமனவதான் தனியாக எடுத்து படிக்கலாம், பிரகலாத் சரித்திரம் தனியாக எடுத்து படிக்கலாம், துருவ சரித்திரம் தனியாக எடுத்து படிக்கலாம். இப்படி சுதந்திரமானது தான், அப்படியே தனித்தனியாக எடுத்து படிக்கலாம் ஒரு கதை. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அது சரியான முறை அல்ல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவற்றை ஒவ்வொன்றாக ஆரம்பத்திலிருந்து படிப்பது நல்லது. அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கப்பா. பிரபுபாதா நம்மளுக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறார். ஸ்ரீமத் பாகவதத்தை அளிப்பதில் உள்ள என் குறைகளை நான், பிரபுபாதா சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ வினயமாக சொல்லியிருக்கார். அவரது குறையுடையதே கிடையாது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் வினயத்தினால் அப்படி சொல்கிறார். ஸ்ரீமத் அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு பிரபுபாதா. ஆனால் வியாக்கியானம் பண்ணிட்டு கட்சியில் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல இந்த முகவுரையில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எழுதியிருக்கேன், ஏதோ குற்றம் குறைய இருக்கும்பா, அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி தன்னை வினயமாக. ஒரு குற்றம் குறையும் கிடையாது. இந்த பாகவதம் படித்து இன்றைக்கி எவ்வளோ பேர் உபன்யாசம் பண்ணுறாங்க, இஸ்கான் டிவோட்டிஸாக நிறைய பேர் மாறி இருக்காங்க, கிருஷ்ண பக்தியில் தூய கிருஷ்ண பக்தி பண்ணின்னு இருக்காங்க. ஒரு குறை கிடையாது. இல்லை என்னென்னா, நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, இங்கிலீஷில் அவர் கொடுத்தது பர்ஃபெக்ட்டுங்க, தமிழில் வந்து கொஞ்சம் அக்ஷரப்பிழை ஏற்பட்டிருக்கு. அங்கே அக்ஷரப்பிழையெல்லாம் ஏற்பட்டிருக்கு, வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அங்கே தப்பு இருக்கும். இதுதான் தமிழில், வேறு ஒன்றும் இல்லை. மற்றது அவர் இங்கிலீஷில் கொடுத்ததெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே அவர் கொடுத்த மொழிபெயர்ப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது பிரபுபாதா. ஆனால் வினயத்தினால் தன்னை அப்படி சொல்லிக்கிறார். ஆனால் தமிழில் சில மொழிபெயர்ப்புகளை வந்து வார்த்தைகள் ஸ்லோகங்களில் கொஞ்சம் தப்பு, கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அது நம்ம இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ஈஸியாக புரியும். இவ்வளோ தான் விஷயமே தவிர பிரபுபாதா கொடுத்தது பர்ஃபெக்ட், இதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதனால் வினயத்தினால் தன்னுடைய குறைகள் இருக்குது அப்படின்னு தன்னை சொல்லுகிறாரே தவிர குறையொன்றும் இல்லாதவர் அவர். உண்மையிலே பகவானுக்கு நிகரானவர். நாமெல்லாம் பகவானுக்கு சம்மா தான் பிரபுபாதா நினைக்கணும். அவர் தன்னை பகவான் சம்மா நினைக்க மாட்டார். அதனால் தன்னை வினயமாக பேசுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், ஸ்ரீமத் பாகவதத்தை அளிப்பதுள்ள என் குறைகளை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இருப்பினும் பின்வரும் நான் பாகவதத்தில் ஏதாவது குறைகள் இருக்கலாம் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்றார். இருப்பினும் பின்வரும் ஸ்ரீமத் பாகவதத்தின் 1வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தின் கருத்துப்படி இது ஞானிகளாலும் சமூக தலைவர்களாலும் நன்கு வரவேற்கப்படும் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. தத்வாக் விசத்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவத்யவி நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி யத் சுன்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. இதில் தப்புகள் இருந்தாலும் கிருஷ்ணனுடைய பெருமை இருக்குது, அதனால் தாராளமாக படிக்கணும். அதே சமயம் எல்லையற்றவரான பரமபுருஷரின் பெயர், உருவம், புகழ், லீலைகள் இவைகள்லாம் நிறைஞ்சிருக்கு பாகவதத்தில். பகவானுடைய நாமங்கள், பகவானுடைய உருவத்தை பற்றி வர்ணனைகள், அவருடைய புகழான அவருடைய பெருமைகள்லாம், அவருடைய லீலைகள்லாம் 90 அத்தியாயம். அப்போ பகவானுடைய அவதார லீலைகள்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த பாகவதத்தில். இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் புதையல். இதில் சின்ன சின்ன தவறுகளை நம்ம பொருட்படுத்தாமல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பேரானந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு பிரபுபாதா சொல்கிறார். ஆனால் அவர் தவறு இல்லை. நமக்கு ஏதாவது தவறாக தென்பட்டா அப்படி சொல்கிறார் அவர். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார், நான் ஒத்துக்கிறேன், இல்லை தவறுகள் இருக்க தான் இருக்கும் நான் அப்படின்ட்டு வினயத்தோடு தன்னை ஒத்துக்கிறாரே தவிர அவர் பர்ஃபெக்ட் பிரபுபாதா. சரி, புகழ் லீலைகள் இவை பற்றிய உன்னத வர்ணனைகள் அடங்கிய இலக்கியம் வழி தவறி முறையற்றவர்களாக வாழும் மனிதர்களுடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக உண்டானதாகும். புரியுதுங்களா?
என்னது ஜனதாக விப்ளவோ, அகன்னா பாபத்தினால தவறான வழி நடத்துகிறாங்க இல்லையா, அவரில் கரையேற்றிதான் அந்த பாகவதம். இந்த படகா இருந்து கரையேற்றிதான் அந்த பாகவதம். ஜனதாக விப்ளவோ, அதாவது வழி தவறி முறையற்றவர்களாக வாழும் மனிதருடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக உண்டானதாகும் இந்த பாகவதம். இத்தகைய நூல்கள் தவறுகள் நிறைந்தவையாக இருப்பினும் இதில் குற்றம் அதை பார்க்காம இது உள்ள உயர்ந்த விஷயங்களை பார்க்கணும். நேர்மையான தூய மனிதர்களால் கேட்கவும் படிக்கவும் மற்றும் ஏற்கவும் படுகின்றன. இந்த கிருணந்தி சாதவர் யார்? சாதுக்கள்னால் நேர்மையான மனிதர், அதாவது கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடியவர்கள், இவங்க தான் நேர்மையானவர்கள். நேர்மையான தூய மனிதர்களால் கேட்கவும், சாதுக்களால் தான் கேட்க முடியும், அவர்கள் தான் இதை படிக்க முடியும். அதை அப்படியே மனசில் ஏற்றுண்டு அதை கடைப்பிடிக்கவும், இந்த பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கவும் செய்வார்கள் இல்லையா. அதை தான் இங்கே பிரபுபாதா சொல்கிறார். ஓம் தத் சத். ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் டெல்லியில் டிசம்பர் 15, 1962 இது எழுதி முடிக்கிறார். இந்த விஷயத்தை, இந்த முகவரை எழுதி நமகளை சமர்ப்பிக்கிறார், நமகளை ஒப்படைக்கிறார். இது எப்போ எழுதுனது? இந்த முகவரை டெல்லியில் டிசம்பர் 15 1962 ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர் எழுதியிருக்கார். அதனால் பரிபூர்ணமான கிரந்தம் இது. நம்மளை பரிபூர்ணமாக ஆக்கக்கூடியது, நம்ம குறைகளை போக்கக்கூடியது, நம்மளை நிறைவுடைய மனிதனாக மாற்றக்கூடியது. அப்படியேப்பட்ட இந்த பாகவதம் நாம் பாராயணம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முன்னுரை. இப்போ முகவுரை படிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பதிப்பாசிரியரை பற்றி படித்தோம். இப்போ முகவுரை படிச்சிட்டோம். அடுத்தது முன்னுரை பற்றி படிக்க போகிறோம். அதில் அருமையான சரித்திரம், சைதன்ய சரிதாமிரத்தை பற்றி சுருக்கமாக அழகாக சொல்ல போகிறாரு பிரபுபாதர். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் பாக்கியம் இதெல்லாம் அனுபவிக்கணும். சரி, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடைவெளி காலத்தில் நிறைய நாமா சொல்லிக்கிங்க. நாமா சொல்லி நல்லா நாமா சொன்னால் நம்ம புத்தி கூர்மையாகும். இந்த பகவத் விஷயத்தை கேட்கறதுக்கான பக்குவம் ஜாக்கிரதையாக கேட்பீங்க, நல்லா விழிப்புணர்வு ஆசையை கேட்பீங்க. அந்த பக்குவம் எதனால் உண்டாகும்னா, நாமத்தை நிறைய சாண்டிங் பண்ணால் நமக்குள்ளே இந்த உரு வழியில் வரக்கூடிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ கேட்குற ஆர்வம் நமக்குள்ளே பிச்சுண்டு வரும். ஓகேவா? அதனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய நாமா சொல்லுங்கள், நம்ம இதோட பூர்த்தி பண்ணிப்போம். இப்போ முகவரை மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு பதிப்பாசிரியர் பற்றி ஒரு பகுதி போட்டோம், ஒரு பார்ட்டு. இப்போ இந்த பார்ட்டில் முகவரை பற்றி பேசியிருக்கோம். ஓகே, அடுத்த பார்ட்டில் மேலே உள்ள முன்னுரையில் எவ்வளோ தொலைவு நம்ம படிக்க முடியுமோ படித்து அதை அனுபவிக்கலாம். ராம் ராம். ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ராம 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 சீதாபதே ராம 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 राम 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 श्री राम नमस्ते की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, श्री प्रभुपाद की जय, साधु मंडली की जय. राम 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 राम.